இந்தியாவோட முதல் கார் எதுன்னு தெரியுமா? எல்லாரும் ஹிந்துஸ்தான் அம்பாசிடரை தான் சொல்லுவாங்க. அதுதான் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் காரும் கூட. ஆனா இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் கார் எதுன்னு தெரியுமா? ஹிந்துஸ்தான் அம்பாசிடர் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் கார் தான். இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட கார் கிடையாது. அதாவது பிரிட்டனை சேர்ந்த மோரிஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தோட மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரிஸ் 3 அப்படிங்கிற காரோட லைசன்ஸை வாங்கி தான் அம்பாசிடரா இந்தியாவில் தயாரிச்சு விற்பனை செஞ்சாங்க. அடுத்து வந்த பிரீமியர் நிறுவனமும் ஃபியட் நிறுவன கார்களுக்கு லைசன்ஸ் வாங்கி இந்தியாவில் கார்களை தயாரிச்சது. இப்ப வரைக்கும் வெற்றிகரமான நிறுவனமா இருக்க மாருதி சுசுகி 1983ல இருந்தே இந்தியாவில் கார்களை தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு வந்தாலும் அதுல இருக்க சுசுகி அப்படிங்கிற பெயர்னாலேயே அது எப்போதும் இந்திய நிறுவனமாக முடியாது. மாருதி சுசுகியோட கார்களுக்கு பின்னாடி இருக்கிறது ஜப்பான் நாட்டோட கொடி தான். இந்தியாவிலேயே இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கார் அப்படின்னா அது டாடா இண்டிகா தான். ஏன் இந்தியர்களால கார் உருவாக்க முடியாதா அப்படின்னு ரத்தன் டாடா கேட்ட ஒரு கேள்வியோட பதில் தான் டாடா இண்டிகா. டாடாவுக்கு 15 ஆண்டுகளுக்கும் மேல வெற்றிகரமா விற்பனையாகிட்டு வந்த ஒரு காரா இண்டிகா இருந்துச்சு. அதோட பேரே இந்தியன் கார் அப்படிங்கிற வார்த்தைகளோட சேர்க்கை தான். ஒரு காருக்கு இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கார் அப்படிங்கிறது வெறும் கார் மட்டும் கிடையாது. அது ஒரு தேசத்தோட பெருமையும் கூட. அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் அவங்களோட கார் உருவாக்கும் திறன்லையும் அதை உருவாக்குற நிறுவனங்கள் மேலேயும் அவ்வளவு பெருமை இருக்கும். ஏன்னா அது வெறும் கார் கிடையாது. ஒரு கார்ல சராசரியா 2000ல இருந்து 3000 நகரும் பாகங்கள் வரை இருக்கும். அத்தனை பாகங்களும் அதனோட இடத்துல சரியா பொருந்தி இருந்தாதான் ஒரு கார் நல்லபடியா ஓடும். அப்படிப்பட்ட ஒரு காரை நகரும் அதிசயம்னு கூட நாம சொல்லலாம். பஸ், ட்ரக்னு மற்ற இயந்திரங்கள் இருந்தாலும் தினசரி மக்களோட தொடர்பு படுத்தக்கூடிய, தினமும் மக்களோட உறவாடக்கூடிய ஒரு விஷயம் தான் அது கார் தான். அதனாலேயே எல்லா தேசத்தவர்களும் தங்களோட ஆட்டோமொபைல் நிறுவனங்களை தேசத்தோட பெருமையா நினைச்சாங்க. ஆனா இந்தியாவுக்கு 1990கள் வரைக்கும் அப்படி ஒரு பெருமை இல்லவே இல்லை. இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா 1990களுக்கு முன்னாலேயே இந்தியா சொந்தமா உருவாக்கின ராக்கெட்கள் விண்வெளியில மிதந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்தியா சொந்தமா உருவாக்கின கார் உலகத்தோட எந்த சாலையிலுமே ஓடல. இதுலயே புரிஞ்சுக்கலாம் சொந்தமா கார் தயாரிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு. அப்போதான் ரத்தன் டாட்டா ஒரு முடிவெடுத்தார். சொந்தமா நம்ம ஒரு கார் தயாரிக்கிறோம் அப்படின்னு. அதோட விளைவு தான் 1998ல இண்டிகாவை இந்திய மக்களோட கண் முன்னாடி இருந்துச்சு. மாருதி ஜென் கார் அளவுல அம்பாசிடர் கார்ல இருக்க மாதிரியான இடவசதியோட இருக்க ஒரு காரா இண்டிகா இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் உருவாக்கவே ஆரம்பிச்சாங்க. வெளியாகிறதுக்கு முன்னாடியே இண்டிகா மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. முன்பதிவு தொடங்கின உடனே ஆயிரக்கணக்கில் புக்கிங்கள் குவிஞ்சுது. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே இண்டிகா ஒரு பிளாக் பஸ்டர் ஓபனிங் கொடுக்குது. இதோட கதை முடிஞ்சிருச்சா? இல்ல, இங்கதான் கதையே தொடங்குது. இந்தியாவோட முதல் கார் அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்புகளோட வெளியான இண்டிகா நிறைய வகையில பெரும் சொதப்பலா வந்து முடிஞ்சது. கார்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். வாங்கின சில மாதங்களே வாடிக்கையாளர்களோட புகார்கள் விண்ண பிளக்க ஆரம்பிச்சது. புதுசா ஒரு விஷயத்த செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, அதை செஞ்சு தோத்து போய் நிக்கிற வலியும் அவமானமும் இருக்குல்ல, அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஆனா எதிர்த்து ஆடுறது ரத்தன் டாடாமா அப்படின்னு தான் இன்னைக்கு இருந்தா மீன் போட்டிருந்திருப்போம். அன்னைக்கு டாடா செய்த செய்கை அப்படி. மும்பைல தாஜ் ஹோட்டல்ல டாடா இன்ஜினியரிங் அண்ட் லொகோமோட்டிவ்ஸ் கம்பெனி, அதாவது அன்றைய டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட முன்னணி நிர்வாகிகள் கூட்டம் கூடுது. ரத்தன் டாடா ஒரே வார்த்தையில இதை நம்ம சரி பண்றோம், மீண்டு வர்றோம் சொல்லி முடிச்சிடறாரு. ஒட்டுமொத்த கம்பெனியும் களத்துல இறங்குது. கார்கள்ல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ண ஒரு டீம், புது காரை வடிவமைக்க இன்னொரு டீம்னு மின்னல் வேகத்துல செயல்படுறாங்க. இந்தியா முழுக்க நிறைய சர்வீஸ் கேம்புகள் போடுறாங்க. ஒவ்வொரு கார்ல இருக்க பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு சுமார் 40க்கும் மேலான பாகங்களை மாத்துறாங்க. உதிரி பாக தயாரிப்பு நிறுவனங்களும் டாட்டாவோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட உதிரி பாகங்களை மின்னல் வேகத்துல தயாரிச்சு கொடுக்குறாங்க. ₹1 கூட வாங்காம அப்ப மட்டும் சுமார் 45,000 கார்களை டாடா சரி செஞ்சு கொடுக்குது. இந்த முதல் இண்டிகா காரை சரி பண்ணி கொடுக்குற வேலை நடந்துட்டு இருக்கும் போதே எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இண்டிகாவோட அடுத்த கட்ட கார் ரெடி ஆகுது. அடுத்த 3 வருஷத்துல, அதாவது 2001ல இண்டிகா V2 காரை டாடா லான்ச் பண்ணுது. இந்த முறை அதிரி புதிரி ஹிட். வெறும் 18 மாசங்கள்லயே 1,00,000 யூனிட்கள் அப்படிங்கிற விற்பனையை பதிவு செய்து டாடா இண்டிகா V2. அந்த காலகட்டத்தில் இந்திய வரலாற்றிலேயே அதிவேகத்துல 1,00,000 யூனிட்டுகள் அப்படிங்கிற விற்பனையை பதிவு செஞ்ச காரா இண்டிகா V2 மாறுது. இப்போவே, அதாவது 2026லயே 18 மாதங்கள்ல ஒரு கார் 1,00,000 யூனிட்டுகள் விற்பனையானா அது பெரிய ஹிட் தான். அப்போ 25 வருஷங்களுக்கு முன்ன இண்டிகா V2 எப்படிப்பட்ட ஹிட் அடிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இண்டிகாவோட வெற்றி மாருதியும் அசைச்சு பார்த்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இண்டிகா V2 பெரும் வெற்றி அடைஞ்ச நிலையில அதுக்கு போட்டியா அந்த நிறுவனம் விற்பனை செஞ்சுட்டு வந்த மாருதி 800 விலையை ₹30,000 வரை அந்த நிறுவனம் குறைச்சது. அப்போ இண்டிகாவோட விலை ₹2,60,000. இந்த இந்தியன் கார் இந்தியாவை கடந்து ஐரோப்பாவுக்கும் பயணமாச்சு. 2003ல MG ரோவர் அப்படிங்கிற நிறுவனம் டாட்டாவோட டீலிங் பேசி சிட்டி ரோவர் அப்படிங்கிற பேர்ல இண்டிகாவை ஐரோப்பாவுக்கு கொண்டு போச்சு. அங்க பெரிய அளவுல வெற்றி அடையலனாலும் ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு கார்களை கொண்டு வந்தது போய் இந்தியாவில இருந்து ஒரு கார் ஐரோப்பாவுக்கு போகுது அப்படிங்கிறது பெரிய மாற்றமா தான் பார்க்கப்படுச்சு.
இண்டிகா ஹேட்ச்பேக்கை தொடர்ந்து அதை அடிப்படையாக கொண்ட இண்டிகோ செடான், அப்புறம் இண்டிகோ மரீனா எஸ்டேட் ஆகிய கார்களையும் டாடா வெளியிட்டுச்சு. இன்னைக்கு டாடா விற்பனை செஞ்சுட்டு வர டியாகோ, டிகோ, நெக்ஸான் ஆகிய கார்களுக்கு எல்லாம் தொடக்க புள்ளி இண்டிகா தான். இண்டிகாவோட தடயங்களை இந்த கார்ல இப்பவும் நீங்க பார்க்கலாம். முதலா வெளியாகி சுமார் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2018 இண்டிகாவோட விற்பனையை டாடா இந்தியாவில் நிறுத்திடுச்சு. ஒரு பெரும் சகாப்தமும் அதோட முடிவுக்கு வந்துச்சு. ரோட்ல நடந்து போகும்போது இண்டிகா காரை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் காரா அதுக்கு பின்னாடி இருக்க இந்த வரலாறு உங்க நினைவுக்கு வரும். இது போல ஆட்டோமொபைல் உலகம் தொடர்பான சுவாரஸ்யமான வரலாற்றையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம மோட்டார் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எந்த வீடியோவை மிஸ் பண்ணாம இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.